அகிலா, 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 இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை வீடு பூரா தேடிட்டே இருக்கேன் தெரியுமா? ஏங்க, என்னாச்சு? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? ஏங்க, காலையிலேருந்து நான் அம்மாவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணேன். அம்மா கூட இருந்து எல்லா வேலையும் நின்றுட்டே செஞ்சேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. நானும் மனுஷி தானே. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கேன். சாப்பாடை போட்டு கூட உன்னால் சாப்பிட முடியாதா? அதுக்கு சொல்லலை. இன்னைக்கு என்ன மாப்பிள்ள, காலையிலேருந்து அவள் வேலை செஞ்சு கால் வலிக்குதுங்கிறா. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் அவளே வந்து சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறீங்க. டெய்லியும் நீங்கள் தானே போட்டு சாப்பிடுவீங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு? இல்லாத அது பாருங்க, இப்போ கூட நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப நீங்கள் எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டோம்? மா. என்ன கௌதம், கொஞ்ச நேரம் நீ பேசாமல் இருக்கியா? பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாரு. மா ப்ளீஸ்மா, மாமாவை இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் சாப்பாடு தானே எடுத்து வைக்க சொல்கிறாரு. அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? பரவாயில்ல மாப்பிள்ள, விடு, நானே போய் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். மா. ஆதி, என்னாச்சு? சீக்கிரம் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? ஆ சரிப்பா, இரு வரேன். மா, நீங்க வேண்டாம். அக்கா, நீ வந்து எடுத்து வைக்கிறியா? என்ன ஆதி, எப்பவும் அம்மாவை தான் எடுத்து வைக்க சொல்லுவேன். இன்னைக்கு என்ன புதுசா என்ன? அக்கா, உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு, வந்து எடுத்து வைக்கா. சரி அகிலா, ஆதி இவ்வளோ கேட்குறான்ல, நீயே போய் சாப்பாடு எடுத்து வை. ஆ சரிம்மா. அக்கா, ஏன் இப்போ உனக்கு கால் வலிக்கலையா? வலிக்குதுடா. அப்போ தம்பி கேட்குறான்ல, நான் எப்படி எடுத்து வைக்காம இருப்பேன்? நீயும் வா, உனக்கு சேர்த்து எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. ஹாய் கவி, ஐம் பூஜா. ஹாய் பூஜா. பூஜா, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு இங்கே யார் என்ன எதுவும் தெரியாது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அது என்ன கவி, நீங்கள் யாரோட கேங்கில் இருக்கீங்க? இப்போ குமார் சார் கேங்கில். ஆனாலும் நீங்கள் பெரிய ஆள் தான். அவரை மீறி இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வந்துட்டீங்க. ஏன் என்னாச்சு பூஜா? நான் எங்கே அவரை மீறி செலக்ட் ஆனேன்? நான் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன், அதனால என்ன செலக்ட் பண்ணாங்க. அவரை நான் காம்படிஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஆமாம், நீங்கள் எம்டிட்ட எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கல்ல? ஃபைல் ஷெட்யூல் எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? எல்லாம் ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. குமார் சார்கிட்ட வந்து ஏதாவது எதிர்பார்த்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் எம்டிட்ட திட்டு வாங்குவீங்க. என்னது திட்டு வாங்குவனா? ஆமாம், பின்ன குமார் சார் எந்த ஃபைலையும் கொடுக்க மாட்டார். நீங்களா போய் கேட்டால் தான் தேடுறனே சொல்லுவார். அவர் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து உங்கள் கையில் கொடுக்கறக்குள்ள எம்டி உங்கள் டேபிளில் வந்து நிற்பார். என்ன சொல்கிறீங்க? ஏன் குமார் சார் நல்லவர் தானே? அது மட்டும் இல்லை, நான் வந்தப்போ சிரித்து எல்லாம் என்னோட ரெஸ்யூம்லேருந்து எல்லாம் செக் பண்ணி நீங்கள் அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன வரைக்கும் குமார் சார் தான். ரவி, உங்களுக்கு இன்னும் இந்த ஆஃபீஸில் யார் எப்படின்னு தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வராதிங்க. எல்லாத்தையும் நார்மலாக பழகுங்க. அவங்க எப்படிங்கிறது அவங்கவுங்க செயல்லையே தெரியும். சரி சரி, இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வாங்க, நம்ம பிரேக் போயிட்டு வரலாம். அட என்ன கவி, யோசிச்சுட்டே இருக்கீங்க? யோசிச்சதெல்லாம் போதும், வாங்க போகலாம். பூஜா, நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் கவி. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எம்டி ரொம்ப நல்லவர். நான் எப்பாவது பெர்மிஷன் லீவுன்னு கேட்கும் போதெல்லாம் பெருசாக எந்த ஆப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டார். அவருக்கு அவர் வேலை பர்ஃபெக்டாக முடிச்சிடணும். அவர் வேலை முடிஞ்சா அவர் பக்காவாக இருப்பார். அவர் வேலை முடியல, அவ்வளோதான், ஆஃபீஸே 2 ஆகிடும். ஆமாம், நம்ம ஆஃபீஸில் நியூவாக ஜாயின் பண்ண பொண்ணுங்க என்னை வந்து பார்க்கவே இல்லை. இல்லை சார், உங்களை மீட் பண்ண தான் நான் சொன்னனே. குமார் சார் அசிஸ்டண்ட்டாக தான் இப்போ அந்த பொண்ணு இருக்குது. அப்பாவுக்கு இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. குமார் சார் தான் இப்போ டீட்டெயிலாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. என்ன அந்த பொண்ணுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லையா என்ன? வந்தோடனே யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு கூட தெரியாதா? இல்லை சார், அது என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? சார் சார் அது அது நேற்று ஜாயின் பண்ண கவி சாரை மீட் பண்ணவே இல்லையா? அதான் சார் சொல்லிட்டுருக்காரு. ஆதி, என்னடா அது சின்ன புள்ள மாதிரி? அந்த பொண்ணு நேற்று ஆஃபீஸ் ரூம் வந்தது. நீ அந்த அன்னைக்கு லேட்டாக வந்த,
அதனால உன்னை மீட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். மற்றபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. நேற்று கூட குமார்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டேன். ஆனால் அந்த புது ஃபைலோட ப்ராஜெக்டை எனக்கு பக்காவாக ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டா. நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குல்ல. என்னப்பா அது, இப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா, அவட்ட போய் நீங்கள் ப்ராஜெக்ட் லிஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. டேய், என் அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த பொண்ணு கண்டிப்பாக நல்ல பொறுப்பான பொண்ணு தான்டா. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக குமார்னால கூட எடுத்து தர முடியாது. இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறான். ஆனால் ஒரு டீட்டெயில் ஃபைல் கேட்டால் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த பொண்ணு 20 மினிட்ஸ் இல்லைடா, ஜஸ்ட் 20 மினிட்ஸ். அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட டைமே அவ்வளோதான். இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அந்த பொண்ணு எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத? சரி, நீ ஆஃபீஸ் ரூம்பா, எதாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம். ம், சரிப்பா. சார், அங்கே பாருங்க, கேன்டீனில் தான் அந்த பொண்ணு இருக்கு. பார்க்க அழகாக தான் இருக்கா. பரவாயில்லையே, அப்பாவுக்கு கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்காளே, அதுவும் சாரி. இந்த ஆஃபீஸில் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணா? யாபா. சார், பரவாயில்லையே, அப்பா சொன்ன மாதிரி பார்க்கறக்கு நல்ல பொண்ணா, பொறுப்பான பொண்ணா தான் தெரியுறா. என்ன பவி, ஒரே மூச்சில ஒரே பிரகாசமா இருக்கு. என்ன விஷயம்? எங்களுக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா என்ன? அட சும்மா ரெடி, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. கிரிஷ் கிட்ட பேசினது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ பயமா இருக்கும். ஆனா நேற்று என்ன தைரியம் தெரியல, நான் பாட்டுக்கு போய் கிரிஷ்ட பேசிட்டு வந்துட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, ஏய் என்ன, எதுக்கு இப்படி பண்ற? பின்ன என்ன பவி, கிறிஷ் இன்னும் உன்னை ஞாபகம் வச்சிருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. 10ல் 11வது பொண்ணாதான் உன்னை நினைச்சிருப்பான். என்னடி சொல்ற? ஏய் மச்சான், அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஷுக்கு கண்டிப்பா உன்னை ஞாபகம் இருக்கும். நீ கொஞ்சம் பேசாம இருடி. அவளை எதுக்கு இப்ப ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்க? நான் எங்க ஏத்தி விடுறேன், உண்மையை தானே சொன்னேன். சரி, அப்படி வேணா நாமளே கிறிஷ் கிட்ட கேட்போமா? என்ன, எங்களை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? ம், கிறிஷ், நீ 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 எப்போ வந்த? அட, என்ன கனி இது? நாங்கெல்லாம் இல்லாதப்பவா எங்களை பத்தி பேசுவீங்க? நாங்க இருக்கும்போதும் பேசுங்க, நாங்களும் கொஞ்சம் கேட்போம்ல. கௌதம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அது சரி, நீங்க சும்மா பேசினது எங்களுக்கு அங்க கிரிஷ் கிரிஷ்னு காதுல விழுந்துட்டு இருந்தது. பாத்தியா, அப்ப எங்களுக்கு காதும் சரியில்லை போல. பவி, நான் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அது என்னன்னா, உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்கு கிரிஷ், எதுக்கு தேங்க்ஸ்? பவி, நேற்று நீ என்ன பேசுனேன்னு உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க பேசின ஒரு சின்ன வார்த்தைக்காக நான் அவங்க மேலே கோவப்பட்டது தப்புங்கிறதே நீ சொல்லி தான் எனக்கு புரிஞ்சுது. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மன்னிப்பாங்களா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு எதையுமே பெருசாக எடுத்துக்கல. என்கிட்ட எப்பவும் போல இருக்கானுங்க. கிரிஷ், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எதுவும் மறக்கல. ஆனால் நேற்று உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது ஏதோ பிரச்சனைன்னு. கரெக்டாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ சண்டை அப்படின்னு. அதனால தான் ரியாலிட்டி என்னவோ அதை உங்ககிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸும் சொல்லக்கூடாது, சரிதானே? அது சரி, நீங்கள் எங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்குவீங்களா? ஏய் மலர், என்ன கேட்டுட்டு இருக்க? உங்களை எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை மச்சான்? ஆமாம் மச்சான். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ம், சரி சரிடி, நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சு. சரி இரு, சொல்லிட்டு வரேன், போகலாம். கிரிஷ், ஆ ஆ சொல்லு பவி. சரி நாங்களும் கிளம்புறோம், டைம் ஆச்சு. ம், நாங்கள் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் எப்பவும் போல் பஸ்ஸுக்கே போய்க்கிறோம். ம், சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ம்.